லூக்கா 1வது அதிகாரம் 78-79 வசனங்களை நான் வாசிக்கிறேன். Luke chapter 1 verses 78 and 79. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். ஃபைண்டிங் லைட் இன் த டார்க் டைம். இருண்ட வேளையில், இருண்ட காலகட்டத்தில் ஒளியை கண்டறிதல் என்ற தலைப்பின் கீழ் சில காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். சகரியா என்ற ஆசாரியன் ஆவியானவரால் நிரம்பி சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் இந்த வசனங்கள் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையாய் காணப்படுகிறது. இருள் என்றால் எல்லோருக்கும் தெரியும், அது ஒரு இடுக்கம், அது வேதனை, துன்பம், பாடுகள், கட்டுகள், அடிமைத்தனம், நுகத்தடிகள், இவைகள் எல்லாம் இருளின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது. இருளை யாரும் விரும்புவது இல்லை. ஆனால் அதற்கு எதிர்மறையாக வெளிச்சம் என்பது இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு பெரிய விடுதலையாய் காணப்படுகிறது, மகிழ்ச்சியாய் காணப்படுகிறது, சந்தோஷமாய் காணப்படுகிறது, சமாதானமாய் காணப்படுகிறது, மனரம்யமாய் காணப்படுகிறது. ஆமென். இயேசு பிறந்த வேளையில் எல்லோருக்குள்ளும் ஒரு பெரிய சந்தோஷம் காணப்பட்டது. குறிப்பா இந்த சகரியா அவருடைய பிறப்பை குறித்து சொல்லும் போது, இயேசு உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் என்பதாக அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரைசிங் சன் என்பதாய் சொல்லலாம். காலையில் சூரியன் உதயமாகும் போது ஒரு நாள் துவங்குகிறது போல, ஒரு வெளிச்சம் துவங்குகிறது போல, ஆண்டவர் இந்த பூமியில் ஒரு புதிய துவக்கத்தை தரும்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்கும்படியாய் அவர் விருப்பமுடையவராய் காணப்படுகிறார். அவர் பிறந்த பின்புதான் வரலாறே இரண்டாய் பிரிந்து ஒரு புதிய வரலாறு துவங்குகிறதை பார்க்கிறோம். அதுபோல யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த அருணோதயம், டே ஸ்பிரிங், அவர் உதிக்கிறவராய் காணப்படுவார். அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் அதற்கு முன்பாய் எப்படி காணப்பட்டதோ அப்படி ஒரு நாளும் காணப்படுவதில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம் உண்டாகும். ஒரு காலத்தில் இருளின் அடிமைத்தனத்தில் தான் நாம் காணப்பட்டோம். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்ததினால் தான் நம்முடைய வாழ்க்கை மாறினது, நம்முடைய வாழ்வில் ஒரு புதிய துவக்கம் உண்டானது. ஆமென். இன்றைக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்படுவதை குறித்து ஒருவரும் நாம் துக்கப்படுவதே இல்லை. அது ஒரு மனமகிழ்ச்சியின் வாழ்க்கை, சந்தோஷத்தின் வாழ்க்கை. ஆனால் இதை கண்டுகொள்ளாத திரளான ஜனங்கள் இதற்கு வெளியே காணப்படுகிறார்கள். அவர்கள் கூட இந்த பண்டிகை காலத்தில் இந்த வெளிச்சத்திற்குள்ளாய் வருவார்கள் என்றால் அது மிகுந்த சந்தோஷமாய் நமக்கு காணப்படும். ஆண்டவர் அண்ட சராசரங்களை தேவாதி தேவன் சிருஷ்டித்த பின்பு முதலாய் அவர் பேசின வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவது என்பதுதான் தேவன் பேசின முதல் வார்த்தையாய் காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதன் முந்திய 2 வசனங்களும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதன் பின்பாய் பூமியானது ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் காணப்பட்டது, ஜலத்தின் மேல் இருள் காணப்பட்டது என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இவற்றை ஒரு நாளும் தேவன் சிருஷ்டிப்பதே இல்லை. ஆக 1வது 2வது வசனத்திற்குள்ளாகவே சத்துருவின் விழுகை நடந்தது. ஆகையால் அவன் இருளின் அதிபதியாய் காணப்படுவதனாலே அவன் இருளை, வெறுமையை விதைக்கிறவனாய் அவன் காணப்பட்டான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தேவன் எதை செய்தாலும் அதை நேர்த்தியாய் செய்கிறவர், அதனதன் காரியங்களை அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். ஒரு நாளும் ஒழுங்கீனமான வெறுமையான காரியங்களை கர்த்தர் ஒரு நாளும் செய்வதில்லை. ஆனால் ஆண்டவர் முதலாய் வெளிச்சம் உண்டாக கடவது என்று பேசினது மாத்திரமல்ல, 4வது வசனம் ஆதியாகமம் 1:4 சொல்லுகிறது, அவர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. வெளிச்சமும் இருளும் ஒரு நாளும் ஒன்றித்து சேர்ந்து போக முடியாது.
தேவன் அதை பிரித்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் இதை தெளிவாய் புரிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறதை பார்க்கிறோம். ஒரு நாளும் ஒளியும் இருளும் ஐக்கியமாய் காணப்பட முடியவே முடியாது. ஆண்டவர் தேவன் இதை வேறு பிரித்திருக்கிறார் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு இந்த பூமியில் அவதரித்ததன் நோக்கமும் இருளையும் வெளிச்சத்தையும் பிரிப்பதற்காக, இருளுக்குரியவர்களையும் வெளிச்சத்திற்குரியவர்களையும் வெவ்வேறாய் வேறு பிரிப்பதற்காக ஆண்டவர் இந்த பூமியில் வந்தார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. யோவான் 1வது அதிகாரம் 4-5வது வசனங்களை வாசிக்கும் போது அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒரு நாளும் ஒளியை இருள் பற்றி கொள்ளாது. ஆகையால் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள், எப்போதும் ஒளியின் பிள்ளைகளாகவே நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்பது இந்த வார்த்தைகளிலிருந்து தெளிவாய் நமக்கு புரிகிறதாய் காணப்படுகிறது. மனுக்குலத்தை இருளிலிருந்து மீட்டெடுத்து வெளிச்சத்திற்கு நேராய் நடத்துவதற்காய் தான் 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியில் மனுக்கோலம் எடுத்து தேவன் மனிதனானார். ஆமென். உங்களுக்காக, எனக்காக அவர் மனிதனானார். குறிப்பா இந்த தீர்க்க தரிசன வசனம் லூக்கா 1வது அதிகாரம் 78வது வசனம், அது 700 வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம். ஏசாயா 9வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, செபுலோன் நப்தலி நாடுகள், அது கலிலேயாவின் பகுதி, அங்கே காணப்பட்ட ஜனங்கள் ஈனப்படுத்தப்பட்டார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஏசாயா 8வது அதிகாரம் கடைசி வசனம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த ஈனப்படுதல் அதற்கு காரணம் இக்கட்டுகள், அந்தகாரம், இருள் அவர்களை சூழ்ந்து இருந்தது என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அந்த நாட்களில் அசீரியர்கள், இஸ்ரவேல் தேசத்தில் 3 பகுதிகள் காணப்படுகிறது. ஒன்று கலிலேயா, இன்னொன்று சமாரியா, 3வது யூதேயா. இந்த கலிலேயா என்பது நார்த்தர்ன் எண்ட். ஏற்கனவே அசீரியர்கள் இந்த கலிலேயா பகுதியில் படையெடுத்து வந்து இஸ்ரவேலர்கள் அநேகரை சிறைபிடிக்கிறவர்களாய், ஈனப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதன் பின்பாய் அங்கிருந்து அவர்கள் மீண்டும் யூதேயாவுக்கு கடந்து வந்து, தென்பகுதிக்கு கடந்து வந்து, இங்கே காணப்படுகிற ஜனங்களை கூட ஈனப்படுத்த போகிறார்கள் என்பதை குறிக்கும்படியா ஏசாயா அங்கே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எழுத்தின்படியாகவே அந்த ரீஜியன், அந்த கலிலேயா ரீஜியன் ஆனது ஒரு இருளுக்குள்ளாய் கடந்து சென்றது. காரணம், முதலாய் எதிரிகள் உள்ளே அங்கே பிரவேசித்ததினால் அதை மிகவும் ஈனப்படுத்துகிறவர்களாய் அந்த பகுதியே ஒரு இருளுக்குள்ளாய் கடந்து செல்கிறதாய் காணப்பட்டது. இது முதலாவது எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் நிறைவேறுதலாய் காணப்படுகிறது. அடுத்ததாய் பார்க்கும்போது, இயேசு இந்த பூமியில் பிறந்த வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி காணப்பட்டார்கள்? அவர்கள் ரோமர்களுடைய ஆட்சியின் கீழ் காணப்பட்டார்கள். ரோமர்களுடைய அடிமைத்தனத்தின் கீழ் காணப்பட்டார்கள். ஒரு தேசம் இன்னொரு தேசத்தின் குடிகளை அடிமைப்படுத்தும் போது எப்படி இருக்கும்? அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கசப்பாக்கி விடுவார்கள். நம்முடைய தேசங்களில் எல்லாம் ஏதாயிலும் ஒன்றின் அடிப்படையில் ஜனங்களை ஈனப்படுத்துவதற்கு, அடிமைப்படுத்துவதற்கு அது ஜாதியாய் காணப்படுகிறது, மொழியாய் காணப்படுகிறது. பலவிதமான காரியங்களில் இந்நாட்களில் முயற்சிக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். 2000 வருஷத்திற்கு முன்பாக இயேசு பிறந்த வேளையிலும் அங்கே காணப்பட்ட இஸ்ரவேலின் குடிகள் அவர்கள் ஈனப்பட்டு ஒரு நுகத்தடிக்கு உட்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் இருளின் கீழ் காணப்படுகிற ஜனங்களாய் அந்நாட்களில் காணப்பட்டார்கள். ஆகையால் தான் ஒரு மேசியாவின் பிறப்பிற்காய், ஒரு வெளிச்சத்திற்காய் அந்த ஜனங்களும் ஆவலோடு காத்திருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இயேசு பிறந்த வேளையில் ஒரு பெரிய வெளிச்சம் அந்த கலிலேயா பகுதிகளில் உதிக்கிறதாய் காணப்பட்டது. அதன் பின்பாய் பார்க்கும்போது
எந்த இடத்தில் முன்பு சொன்னது போல உபத்திரவும் பாடுகளும் துவங்கினதோ அதே பகுதியில் தான் இயேசு வளருகிறவராய் காணப்பட்டார். அதே பகுதியில் தான் அதிகமாய் ஊழியம் செய்கிறவராயும் காணப்பட்டார். நாசரேத் ஊர் கலிலேயாவில் காணப்படுகிற ஒரு ஊர் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சீஷர்கள் அநேகர் கலிலேயா பகுதியை சேர்ந்தவர்கள். இயேசுவின் ஊழியம் அவர் 3.5 வருட ஊழியங்களில் அநேக நாட்களை கலிலேயாவில் கழிக்கிறவராய் காணப்பட்டார். எங்கே பாடுகளும் உபத்திரவங்களும் ஈனப்படுத்துதலும் காணப்பட்டதோ, எங்கே இருள் காணப்பட்டதோ, அங்கிருந்து தான் வெளிச்சம் உதிக்கிறதை குறித்து இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் நிறைவேறுதலாய் கூட அது காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட, இயேசு பிறந்த 2000 வருஷங்களுக்கு பின்பாய் காணப்படுகிற நாம் கூட இயேசுவை அறிவதற்கு முன்பாய் இருளின் ஆதிக்கத்தின் கீழ், இருளின் பிடியின் கீழ், பாவத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளாய், அந்த நுகத்தடிக்குள்ளாய் தான் நாம் காணப்பட்டோம். இயேசு அவருடைய கிருபை நம்மை கண்டுபிடித்தது. அருணோதயமாகிய ஆண்டவர் நம்முடைய இருதயங்களில் அவர் பிரகாசிக்கிறவராய் காணப்பட்டார். அவர் இருளின் பிடியில் காணப்பட்ட நம்மை மீட்டெடுத்து நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றினார். ஆகையால் தான் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நினைக்கும் போதெல்லாம் அவர் நம்மை ரட்சிக்கும்படியாய் வந்தார், நம்மை மீட்கும்படியாய் வந்தார். அவர் வந்ததன் நோக்கம் அநேக காரியங்களை சொல்லலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த பூமியில் வந்தார். முக்கியமான ஒரு காரியம், இருளின் அடிமைத்தனத்தில், பிசாசின் ஆதிக்கத்தில், அந்தகார லோகாதிபதியின் பிடியில் காணப்பட்ட என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றும்படி, நீதிக்குரிய பாத்திரமாய், நீதிக்குரிய ஆயுதங்களை, வெளிச்சத்தின் ஆயுதங்களை தரித்த ஒரு பாத்திரமாய் மாற்றுவதற்காகவும் ஆண்டவர் இந்த பூமியில் வந்தார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் மறந்து போகிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஒரு நாளும் நீங்கள் மறந்து போய் விடக்கூடாது. ஒருவேளை இந்த இடத்தில் காணப்படுகிறவர்கள் இதுவரைக்கும் இந்த வெளிச்சத்தை உங்கள் இருதயங்களில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் காணப்பட்டார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தருணம் இதுவாய் காணப்படலாம். ஒரு புதிய துவக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் தருவதற்கு கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். ஏற்கனவே வெளிச்சத்திற்குள் வந்தும் தடுமாறிக்கொண்டு நடக்கிற அநேகர் காணப்படலாம். ஒரு நாள் இருளுக்குள்ளாகவும் அடுத்த நாள் வெளிச்சத்திற்குள்ளாகவும் காணப்படுகிற இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிற அனுபவத்திற்குள்ளாய் நீங்கள் காணப்படலாம். இருளுக்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள். இருள் மகா வேதனை உள்ளது. இருள் கடைசியிலே நம்மை கொண்டு அது பாட்டம்லெஸ் பிட், மிகவும் ஆழமான படுகுழி, இருட்டான அக்கினி எரிகிற இடத்திற்கு நேராய் நம்மை அழைத்து கொண்டு சென்று விடும். ஆகையால் இரு நினைவுகளினால் குந்தி குந்தி நடக்காதிருங்கள். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே இல்லை, தொடர்பே இல்லை, உறவே இல்லை. ஆகையால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஜீவிப்பதற்கு உங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படுங்க. அதன் பின்பாய் கடைசியாய் நமக்கு முன்பாய் ஒரு பெரிய காரியம் காணப்படுகிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவர் நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு எதற்காய் அழைத்து கொண்டு வந்தாராம்? அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்களாய் நாம் காணப்படுகிறோம். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்தது. அழைத்து கொண்டு வந்த வெளிச்சத்தின் தேவன், உலகத்தின் ஒளியை, அவருடைய புண்ணியங்களை, அவருடைய மீட்பின் மேன்மையை, ரட்சிப்பின் மேன்மையை பாவத்திலும் இருளின் ஆதிக்கத்திலும் காணப்படுகிற ஜனங்களுக்கு அறிவித்து அவர்களையும் நம்மை போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக என்பதை கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மேய்ப்பர்கள், சாதாரண வேலை பார்க்கிறவர்களுக்கு இயேசுவின் பிறப்பின் செய்தி முதலாய் வந்தது. அவர்கள் தங்களுக்குள்ளாய் மாத்திரம் அதை வைத்துக் கொள்ளவில்லை, மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள். போய் தேசம் முழுவதும் சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். எப்படியாயினும் இந்த பண்டிகை காலத்தில் ஆகிலும் இருளின் பிடியில் காணப்படுகிற ஒரு கூட்ட ஜனங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்லி அவர்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று ஒரு விசை நம்முடைய தலைகளை தாட்டி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கன்மலையே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்பா, எவ்வளவு பெரிய கிருபை! இருளிலிருந்து எங்களை வெளிச்சத்திற்கு அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, நீர் எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறீரே, அதற்காய் நன்றி.
அப்பா, யாராகிலும் இந்த இடத்தில் காணப்படுகிறவர்கள், நான் இருளின் ஆதிக்கத்தின் கீழ் காணப்படுகிறேன், நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராய் நீட்டி உயர்த்தி நீங்கள் காட்டுவீர்களா? ஆமென். சில கரங்களை பார்க்கிறேன். நான் இருளின் பிடியில் காணப்படுகிறேன், என்னை வெளிச்சத்தின் மகனாய் மாற்றும் என்று ஆமென். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை நீர் பார்க்கிறீரே. இவர்கள் அத்தனை பேரை இன்றிலிருந்து இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீர் மாற்றுகிற தயவிற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கன்மலையே, உமக்கு நன்றி. கரங்களை கீழே போடுங்க. அதுபோல இரு நினைவுகளால் நான் குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் இருளின் பிள்ளையாய் காணப்படுகிறேன், இன்னொரு நாள் வெளிச்சத்தின் மகனாய் காணப்படுகிறேன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல குந்தி குந்தி நடந்த நாட்கள் போதும். என்னை முழுவதுமாய் வெளிச்சத்திற்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராய் காட்டுங்க. ஆண்டவரே, ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்வதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அநேக கரங்கள் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்வதற்கு உம்முடைய பிள்ளைகளை இன்றிலிருந்து ஆண்டவரே நீர் பழக்கப்படுத்துவீராக. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் பாய்ந்து செல்லட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். கரங்களை கீழே போடுங்க. நாங்கள் அத்தனை பேரும் இணைந்து இந்த வெளிச்சத்தின் செய்திகளை ஆண்டவரே உலகெங்கிலும் எடுத்து செல்லுவதற்கு எங்களை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறோம். சபையாய் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? ஆண்டவரே, இருளையும் வெளிச்சத்தையும் நீர் வேறு பிரித்தீர். ஆண்டவரே, நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் தான் இந்த பூமியில் செய்ய முடியும், செய்ய வேண்டும். ஆமென். அது எங்களுடைய விருப்பமாய் மாறட்டும். உம்முடைய புண்ணியங்களை, ரட்சிப்பின் மேன்மையை, தேவன் மனிதனானார் என்ற அன்பின் செய்தியை மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்து செல்லுவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாய் கர்த்தர் பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் குழந்தைகளை பயன்படுத்துவீராக. இவர்கள் அத்தனை பேரும் ஊழியக்காரர்களாய் வளரணும் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் உலகெங்கும் எடுத்து செல்ல இவர்களை பயன்படுத்தும். அப்படியே செய்கிற தயவிற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.